நடிகர் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் அந்த படத்தோட முதல் சிங்கிள் வந்திருக்கு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மனசிலாயோ. யூஸ்வலாவே ரஜினிகாந்த் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தாண்டி வேற ஏதாவது தெலுங்குலையோ இல்லை மலையாளத்துல இருந்தா வார்த்தை எடுத்துட்டு குலுவாலிலோ அப்புறம் வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு பாட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டு வந்து டக்குன்னு உடனே ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிடும். இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் அது வந்து வெளியிடும் போதே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. அதில் ரெண்டு விஷயம் இருந்துச்சு முக்கியமாக. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லப்படுகிற டிஏஜிங் டெக்னாலஜியில் புதுசாக இல்லாதவர்களையும் இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு டெக்னாலஜி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய மகன் யுகேந்திரன் பாட்டு பாடியிருக்காரு. போதா குறைக்கு அனிருத்தே பாடி ஆடி இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வேட்டையனுடைய முதல் சிங்கிள். வேட்டையன் தன்னுடைய வேட்டை ஆடுதலை ஆரம்பிச்சிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். வேட்டையன் பற்றி பேசணும் அப்படின்னா ஏன் ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த வயசுலையும் ஒரு ஆட்டம் போடுறாரப்பா, இந்த வயசுலையும் தனக்கான பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை தனக்கு பக்கமாவே இழுத்துக்கிறாரு, இவருக்கு மட்டும் எப்படா பாட்டு இப்படி அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனா ரஜினியை பிடித்தவர்கள்னு ஒரு இருக்கும், அவங்க ரசிகர்களா இருக்க மாட்டாங்க. ரஜினி படம் வந்தா பார்ப்பாங்க, ரஜினியோட பாடல்களை விரும்பி கேட்பாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாட்டத்துக்கான ஒரு பாட்டா இருக்கும் அது. இன்னொரு விஷயம், ஒரு பாடல் வெற்றி பெறுதுன்னா மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பாடல் வரிகள் புரியணும். கடந்த கால பாட்டெலாம் வந்து எவர்கிரீனா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடலை வந்து நம்ம திருப்பி திருப்பி கேட்டாலும் அப்படியே காதுகளில் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இளையராஜா பாடலாக இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம வந்து நிறைய பேருடைய பாடல் இன்னைக்கும் வந்து பழைய பாடல்கள் திருப்பி திருப்பி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அந்த பாடலாம் புரியும். ஒரு படத்தோட கதையை பாட்டிலே சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த படத்தோட டைட்டில் ஆரம்பிக்கிறது ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல மொத்த கதையும் அந்த பாட்டிலே இருக்கும். நிறைய விசுவோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பாலச்சந்தர் படங்கள்லாம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் வச்சிருப்பாங்க, கதைக்கான பாடலை இருக்கும். இந்த வேட்டையன் படத்துல கூட இப்போ வந்திருக்கிற முதல் சிங்கிள்ல கூட சில வரிகள் வந்து கதைக்கும் அதுக்கும் பொருத்தமா இருக்க மாதிரியே சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. கடவுள் பேரை சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கா அவன் ஒருத்தன் விஷயம் இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு வரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஆன்மீக அரசியல்வாதி. யூஸ்வலா சொல்ல போனா ரொம்பவே வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட ஆன்மீக அரசியல் பண்ணுவேன்னு தான் சொல்லியிருந்தார் ரஜினி. ஆனா வேட்டையன் படத்துல ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அந்த பாடல்ல அதை அலோ பண்ணியிருக்காருன்னு சொன்னா சாமி பேர்ல வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கும்பலை தேடி தேடி பிடிக்கிற ஆட்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன கதைக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் வந்து பாடல் வரியில இன்னொரு விஷயம் வருது, இது வந்து சேட்டனோட சேட்டை இல்ல பேட்டை துள்ள அப்படின்னு சொல்லி வருது. இப்ப பேட்டை துள்ள அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்ன நடக்கும் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சபரிமலைக்கு போகிறவர்கள்லாம் அந்த பேட்டை துள்ளல்னே ஒரு விஷயம் அங்கே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அங்கே பார்க்கப்படும். அங்கே ஒரு பெரிய வைபா இருக்கும் அந்த இடமே. அது தவறு செய்கிறவர்களை எல்லாம் தண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது அந்த காட்சிகள்லாம் உருமாறும். நிறைய படங்கள்லாம் அது வந்திருக்கு. அப்போ இந்த படத்துல இந்த கதை வேட்டையன் கதை வந்து என்கவுண்டர் தொடர்பான ஒரு விஷயம். இது வந்து தவறு செய்கிறவர்களை தேடி தேடி பிடிச்சி ஒரு காலி பண்றாரு அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பாடலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. போதா குறைக்கு இந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கிற ஞானவேல் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கலி ஒரு பத்திரிகையாளர். அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உலக சினிமா ரசிகர்கள் மத்தியிலேயே தனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாரு. ஜெய் பீம்னு ஒரு படம் கொடுத்துட்டாரு. அந்த ஜெய் பீம் படத்துல வந்து அரசாங்கம் அந்த படத்திற்கு பிறகு ஆஃப்டர் ஜெய் பீம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு உத்தரவே போடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ன உத்தரவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு எதிராக நடக்கிற அடக்குமுறைகளுக்கு இந்த மக்கள் இந்த மாதிரி இந்த வரிசையிலே இல்லை, இந்த பட்டியலே இவங்க இல்லை, இவர்களுக்கான இடமே இல்லைன்ற விஷயத்தை மாற்றி அமைத்த ஒரு படமாக ஜெய் பீம் அமைஞ்சது. அப்ப அப்படிப்பட்ட சோசியல் காசோடு இருக்கிற ஞானவேலோடு ஏற்கனவே ஜாலியா ஹாப்பியா கமர்ஷியல் ஹிட் கொடுக்கிற ரஜினிகாந்த் சேர்ந்தார்னா இது கமர்ஷியலா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாடலும் வந்துச்சு. பாடலுக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி வரிகளை வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த வேட்டையன் படத்திற்கான ஒட்டுமொத்த டீமுக்கும் இந்த பாடல் வந்து அனிருத் வந்து எல்லா படங்களுக்கும் அனிருத் இறங்கி வேலை செய்வாரு, இதுல கொஞ்சம் கூடுதலா வேலை செய்வார். ஏன்னா அவர் வந்து பேசிக்கலி ரஜினியோட தீவிர வெறியர் அப்படிதான் சொல்லணும், ரசிகர்னு சொல்லக்கூட அப்படி முடியாது நம்ம. ஏன்னா நீங்க வந்து கடந்த முறை வந்த ஜெயிலர் படத்தோட மெகா ஹிட்டுக்கு யார் காரணம்னு
ரஜினிகாந்தே ஒரு மேடையில சொன்னது என்னன்னா, இந்த படத்தை நான் வந்து ஆர்ஆர் இல்லாம பார்த்தேன், ராஸ்டாக்கு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது, கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தேன். ஆனா தம்பி அனிருத்தினுடைய ஆர்ஆருக்கு பிறகு இந்த படத்தை நான் பார்த்தேன், எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படின்னு. நீங்களும் அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர் உண்மையிலேயே அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அடி அடி அடின்னு அந்த பாடல் வரி மாதிரியே அடிச்சு தள்ளியிருக்காரு. பாடல் வரிகளும் பல வரிகள் புரியுற மாதிரி இருக்கு. இந்த பாட்டை இப்போ வைபா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி படங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்ல கமர்ஷியல் இருக்கிற அதே அளவுக்கு நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இப்ப சமீபத்திய ரஜினி படங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, எப்படியாவது படம் ஜெயிக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி இருப்பாரு, அவருக்கு ஒரு வில்லன் இருப்பாரு, ரஜினிக்கும் வில்லனுக்கும் ஒரு போட்டி இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், அப்படி ஒரு விஷயங்களோட ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு, ரசனை மாறிடுச்சு, சினிமா மாறிடுச்சு, பேன் இண்டியான்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அப்போ பேன் இண்டியா கல்ச்சருக்குள்ள வரணும்னா நிறைய மொழிகள்ல இருந்து உள்ள ஆட்கள் எடுத்து போடணும், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ரா ரா ரான்னு சொல்லி தெலுங்கு விஷயத்தையும் பேசுறாங்க, இந்த படத்துல மனசில் ஆயோன்னு வந்து மலையாள விஷயத்தையும் பேசுறாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறதுக்கு தான் இந்த பாடலை வந்து அனிருத் கொடுத்துருக்காரு. அனிருத்துக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் அமைய முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரஜினி படத்துக்காக வேட்டையனுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து பெரிய பொருட்செலவில் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இவங்களுக்கு மட்டும் லைஃப் கிடையாதுங்க, படத்தை தயாரிச்ச நிறுவனத்துக்கே இந்த படம் வந்து பெரிய லைஃப் கொடுக்க போகுதுன்னா எல்லாரும் காத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அந்த நிறுவனம் எடுத்த படங்கள் எல்லாம் பயங்கர சொதப்பலைய அவர்களுக்கு பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அவர் பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ரொம்ப பெருசா எதிர்பார்த்த இந்தியன் 2ஓட நிலைமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து என்ன ஆச்சுன்ட்டு அதே நிறுவனம் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பிளாக் பஸ்டரா இந்த படம் இருக்குமான்னு காத்திருக்காங்க. ரஜினிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அனிருத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, ஆல்ரெடி இயக்குனருக்கு ஒரு மார்க்கெட்டோட வராங்க. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படம் எவ்வளவு தூரம் பெருசா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக போகுது, அந்த நிறுவனத்தையே கை தூக்கி விடுகிற படமாக இது இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆரம்பத்திலே நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா, ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குற படங்கள் டிசப்பாயிண்ட் ஆகி இறங்கிடுது, ரொம்ப எதிர்பார்க்குற படங்கள் ரொம்ப அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அவங்கள கை கழுவி விட்டுருது. அதனால எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு படத்துக்கு போயிட்டு அது வெற்றி படமா அமைஞ்சா எல்லாருக்கும் நன்மை. ஆனால் இந்த பாடல் வந்து நிச்சயமா அந்த படத்தை ஒரு வேற கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு பாடல், ஒரு கிளிம்ஸு, ஒரு டீசர், ஒரு ட்ரெய்லர் அந்த படத்தினுடைய மொத்த விஷயத்தையும் சொல்லிடும். அதனால தான் இதெல்லாம் முன்னாடியே வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட வெற்றி தான் படத்தினுடைய வெற்றியா பார்க்கப்படும். இப்போ கடந்த நம்ம கோட்டு பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம், அந்த பாடல்களும் கலவையான விமர்சனம், பெருசா மக்கள் மத்தியில் பெருசா போய் ரீச் ஆகவே இல்லை, டீசரும் பெருசா போகாம இருந்தா அத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அதனாலே படத்தின் மீது எதிர்பார்ப்போடு போனவர்கள் கொஞ்சம் தயக்கமாயிட்டாங்க, கலவையான விமர்சனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இது அப்படி இல்லை, வந்த பாட்டே வந்து பட்டையை கலப்புற மாதிரி ஆடி கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பாடலும் அதே மாதிரி படமும் அமைந்தால் வேறு ஒரு தளத்துக்கு எடுத்துட்டு போகும். இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் மூலமாக இவர் வந்து பதிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. இதுல மிக மிக முக்கியமான விஷயம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அமிதாப் பச்சன் உள்ள இருக்கார். கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் ஒன்று சேர்ந்திருக்கிற படம். அப்ப அவருக்கான முக்கியத்துவம் இல்லாத ஒரு கதைக்கு ரஜினிக்காக இறங்கி வந்திருப்பார், ஆனா நிச்சயம் வந்திருக்க மாட்டாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு, இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, தமிழ் சினிமாவில் அடுத்த மாற்றம் இந்த படத்தின் மூலமா வருமா? ஏன்னா இதை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கிறது நீங்களும் நானும் இல்லைங்க, லைக்கா நிறுவனம். ஏன்னா நாம ரசிகர்கள் படம் பார்ப்போம், நல்லா இருந்தா ஓகேன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பணம் போட்டவர்கள் காத்திருக்காங்க. நிச்சயமா இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இந்த பாட்டும் பெருசா மக்கள்கிட்ட போயிடுச்சு, எப்படியாவது படத்துக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிரும், நாம அடுத்த கட்டத்தை நகர்ந்துடலாம். அடுத்த கட்டம் அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க கையில அடுத்தது என்ன வச்சிருக்காங்க, அஜித்தோட படம் வச்சிருக்காங்கல்ல விடாமுயற்சி. இது கை கொடுத்தாதான் விடாமுயற்சி அவர்கள் ரிலீஸ்க்கே வருவாங்க. அவ்வளவு பெரும் பொருளாதார நெருக்கடியில அந்த நிறுவனம் இருக்கு. ஸோ பெருசா கை கொடுக்கறதுக்கு இந்த ரஜினியுடைய வேட்டையன் கை கொடுக்குமா, காத்திருக்கணும். ஏன்னா